அன்புக்குரியவர்களே, பொதுவாக நம்ம ஊர்ல ஒரு செய்தி நம்ம அடிக்கடி பார்க்குறோங்க. சொத்துக்காக, நகைக்காக பிள்ளைகளே தாய் தந்தையரை கொன்று விடுகிறார்கள். கழுத்தை எல்லாம் அறுத்து விடுகிறார்கள். இது தொடர்ந்து செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆனா பாருங்க, பாலஸ்தீனத்துல இஸ்ரேலிய கைதிகள் அடைபட்டிருக்கிறாங்க. அந்த கைதிகள் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த பொதுமக்களுக்கு தெரியும். அதை பாதுகாக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு தெரியும். அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறவங்க, உணவு கொடுக்குறவங்க, ஆடை கொடுக்குறவங்க, மருந்து கொடுக்குறவங்க, இப்படி அத்தனை பேருக்கு தெரியும். ஏன் பொதுமக்களுக்கும் கூட தெரியும் பல பேர்களுக்கு எந்த இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா 2 வருஷமா இஸ்ரேலிய அரசு இந்த பிணை கைதிகளை மீட்க வேண்டும் என்பதற்காக தலைகீழ் நின்று பார்த்துட்டாங்க. அறிவிப்புலாம் செய்யறாங்க, நோட்டீஸ் போடுறாங்க, பொது அறிவிப்பு செய்யறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கைதிகளை பிடித்து கொடுப்பவர்களுக்கு அதை பற்றி தகவல் கொடுத்தாலே $5 மில்லியன் பணம் தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆக அங்க உள்ள மக்கள் சாப்பாடு கிடையாது, அங்க உள்ள மக்களுக்கு தண்ணீர் கிடையாது, அங்க உள்ள மக்களுக்கு மருத்துவ வசதி இல்லை, பணம் தேவைப்படுகிறது. எல்லாம் இருந்து கூட எதிரிகளிடத்திலே காட்டி கொடுக்காத மனப்பான்மை அவர்களிடத்திலே இருக்கிறது. ஆக அந்த தியாக உள்ளம், நான் இறைவனுக்காக பணியாற்றுகின்றேன், நான் அழிந்தாலும் கூட பரவாயில்லை, ஆனால் அந்த ரகசியங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த பாலஸ்தீன மக்கள் எந்த அளவுக்கு ஒரு தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. அதை பார்த்து வியந்து போன இந்த இஸ்ரேலிய மொசாட் அதிகாரி ஒருவர் சொன்னாரு, இதே வேறு நாட்டு மக்களாக இருந்தால், வேறு சமூக மக்களாக இருந்தால் இவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்தா அப்பா அம்மாவே காட்டி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மைதானே? ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, தியாகத்தை நாம் பாலஸ்தீன மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அர்ப்பணிப்பு உணர்வை கற்றுக்கொள்ள வேண்டும். பணத்திற்காக விலை போகாத உயர்ந்த உள்ளம் கொண்ட அந்த மக்களுக்கு இறைவன் மாபெரும் கிருபை புரிவானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.